பூந்தமல்லிக்கும் போரூருக்கும் இடையிலான மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ஆனது எப்ப தொடங்கும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில இந்த மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ், அதாவது போரூருக்கும் பூந்தமல்லிக்கும் இடையிலான மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ஆனது எப்ப தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த செக்ஷனை பொறுத்தவரையில ட்ராக் அண்ட் பில்லர் ஒர்க் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ட்ராக் அண்ட் பில்லர் ஒர்க்கை பொறுத்தவரையில ஆல்மோஸ்ட் ஒரு 95 to 97% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அந்த பில்லர்ஸ்ல பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணணும். மற்றபடி ட்ராக் ஒர்க் ஆகட்டும் இல்லைன்னா பில்லர் ஒர்க் ஆகட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ட்ராக் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பில்லர் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் மீதம் என்ன பணிகள் தான் இருக்கு, எப்ப இந்த ரூட்டை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இரண்டு விஷயங்களும் கம்ப்ளீட் ஆனாலும் இந்த ரூட்ல இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயுமே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸை அமைக்கிறதுக்கான பணிகள் மிக வேகமா நடந்துட்டு இருக்கு. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ்னா ரயில்வே ஸ்டேஷன், எஸ்கலேட்டர் மற்றும் லிஃப்ட், அங்க இருக்கிற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் அமைக்கிற பணிகள் அட் பிரசன்ட் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இனிஷியலா இந்த ஸ்ட்ரெச்க்குள்ள, அதாவது பூந்தமல்லிக்கும் போரூருக்கும் இடையிலான ஸ்ட்ரெச்ல மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸை இயர் ரெண்டுக்குள்ள தொடங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சானது அடிபட்டது. ஆனா இப்போ இந்த ஒர்க் எல்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால ஜனவரி மாதத்துடைய இறுதிக்குள்ள இந்த ரூட்டை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல சிஆர்எம்எல் ரொம்ப வேகமா இறங்கிட்டு இருக்கு. ஒர்க்கை பொறுத்தவரையில இதுதான் பெண்டிங்ல இருக்கு. சிஆர்எம்எல் இப்ப நிறைய ரிசோர்சஸை, நிறைய மேன் பவரை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேஷன்ஸோடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸை அமைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ரொம்ப வேகமா தீவிரம் காட்டி வராங்க. வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. சர்டிபிகேஷன் வாங்குறது இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சர்டிபிகேட்ஸை பொறுத்தவரையில ஆர்டிஎஸ்ஓ ஸ்பீட் சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் ஒன்று வாங்கணுமா. இந்த சர்டிபிகேட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ரூட்ல, இந்த ட்ராக்ல வந்து ட்ரெயின்ஸை நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த சர்டிபிகேஷனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இவ்வளவு மேக்சிமம் ஸ்பீட்ல இந்த ட்ராக்ல ட்ரெயின்களை ஆப்ரேட் பண்ணா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட் தான் இந்த ஆர்டிஎஸ்ஓ சர்டிபிகேட். இந்த வாரத்துல சிஆர்எம்எல் இந்த சர்டிபிகேட்டை ரயில்வே போர்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க இந்த சர்டிபிகேட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லைவா வந்து ஒரு ஆடிட்டை பண்ணுவாங்க. அதாவது ஃபீல்டு ஆடிட்டை ஒன்று பண்ணுவாங்க. எல்லாம் சரியா நடக்குதா, சரியா ட்ரெயின்ஸ் போகுதா அப்படின்றத லைவா அவங்க வந்து ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிரீன் சிக்னல் ஆனது கிடைக்கும். இந்த லைவ் ஆடிட் ஆனது, அதாவது லைவ் இன்ஸ்பெக்ஷன் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்குன்னா டிசம்பர் 3rd வீக் இல்ல 4th வீக்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இன்ஸ்பெக்ஷன் ஆனது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஆர்எம்எல் இந்த இன்ஸ்பெக்ஷனுடைய ரிப்போர்ட், ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட், அதே மாதிரி இந்த ஸ்பீட் சர்டிபிகேட் இதை எல்லாத்தையுமே கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரி பார்த்து எல்லாம் சரியா இருக்கிற பட்சத்துல இந்த ரூட்டை ஓபன் பண்றதுக்கு அவங்க கிரீன் சிக்னலை கொடுத்துருவாங்க. இங்க கிரவுண்ட்ல நடக்கிற வேலைகள், அதே மாதிரி இந்த சர்டிபிகேட் ப்ராசஸிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜனவரி ஆர் பிப்ரவரி இந்த டைம்குள்ள போரூருக்கும் பூந்தமல்லிக்கும் இடையிலான மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ஆனது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்ற மாதிரி நாம எதிர்பார்க்கலாம். இன் கிரவுண்ட் ஒரு 2 to 3 months முன்னாடி இந்த ரூட்ல ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோன்னு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் மாதிரி இந்த ரூட்ல ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு டீடைல்டு வீடியோவை நம்ம கவர் பண்ணி போடலாம். அந்த வீடியோல ஜனவரி ஆர் பிப்ரவரிக்குள்ள இந்த ரூட்ல இவங்களால ட்ரெயின்ஸை ஆப்ரேட் பண்ண முடியுமா, இல்ல மேலும் டிலே ஆகுமா அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சென்னையில இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.